So hello friends, welcome back to my YouTube channel. So நான் உங்க அக்ஷிதா and இன்னைக்கு சூப்பர் ஆன ரெசிபியை பார்க்க போகிறோம். and எல்லாருக்கும் பிடிச்ச ரெசிபி ஹோம்மேட் ஐஸ்கிரீம் தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்னென்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ இதுதான் நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். ஓகேவா? மில்க் பவுடர், சுகர், அப்புறம் 1 கப் மில்க், அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக கிளாஸில் மில்க், அதுக்கப்புறம் வெண்ணிலா எசன்ஸ், அதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர். இதெல்லாம் நமக்கு தேவையான மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வந்து வச்சுட்டு இப்போ நான் மில்க் வந்து ஆட் பண்ண போகிறேன். இப்போ மில்க் ஆட் பண்ணிவிட்டேன். ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இப்போ நான் சுகர் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஓகேவா? உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கேன். அண்ட் தென் கொஞ்சமாக கிளாஸில் வந்து மில்க் வந்து எடுத்து வச்சுருந்தேன், அது கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். எந்த விதமான லம்ஸுமே இல்லாத மாதிரி மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இருக்கணும். ஓகேவா? ஸோ இதை எடுத்துகிட்டு நான் இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்கில் வந்து ஊற்ற போகிறேன். ஸோ நம்ம வந்து இங்கே வந்து மில்கில் ஊற்றிட்ட பிறகு நல்லா வந்து திக்காகும். ஓகேவா? கார்ன்ஃப்ளவர் வந்து ஆட் பண்ணாலும் நல்லா திக்காகும். ஸோ நல்லா திக்காகிறதுனால நீங்கள் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கண்டினியூஸாக லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு. பார்த்திங்கன்னா கொஞ்சம் அளவுக்கு திக்காக இருக்குது. அந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மில்க் பவுடர் தான் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? கொஞ்சமாக வந்து மில்க் பவுடர் வந்து ஆட் பண்ண போகிறோம். மில்க் பவுடர் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மில்க் பவுடர் ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் வந்து திக்காகவும் நல்லா வந்து டேஸ்ட்டாகவுமே வந்து இருக்கும். வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ண லம்ஸ் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. உங்களுக்கே வந்து பார்த்தாலே தெரியும். இதை நீங்கள் வந்து பிரேக் பண்ணிக்கணும். இல்லைனா வந்து ஐஸ்கிரீம் வந்து ஃப்ரீஸ் பண்ணும்போது அங்கங்கே வந்து உங்களுக்கு வந்து கட்டியாக இருக்க மாதிரி வந்து இருக்கும். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறதுக்கு இப்போ இருக்க திக்னஸ் வந்து பாருங்கள், ரொம்பவே வந்து சூப்பராக வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நான் வந்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ வெண்ணிலா எசன்ஸ் நல்லா ஃப்ளேவர் வந்து கொடுக்கும். பார்த்திங்கன்னா வந்து நல்லா வந்து ஹீட் ஆகிட்டுருக்கு. இப்போ நான் கம்ப்ளீட்டாக வந்து கூல் பண்ணிட்டேன். நல்லா கூலான பிறகு நல்லா ஃப்ரீஸ் பண்ண முடியும் இல்லையா? ஸோ வந்து கம்ப்ளீட்டாக வந்து கூல் ஆகட்டும். நெக்ஸ்ட் வந்து என்ன எடுத்துருக்கேன்னா இந்த ஐஸ்கிரீம் ஃபில் பண்ணுறதுக்காக மோல்டு வந்து எடுத்துருக்கேன். ஸோ 4 மோல்டு தான் வந்து ஃபில் பண்ண போகிறேன். இந்த மோல்டு இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து நீங்கள் வந்து கிளாஸ் டம்ளர்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுலேயும் வந்து ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஐஸ்கிரீம் ஸ்டிக் இருக்குல்ல அதை வந்து நீங்கள் வைக்கலாம். ஓகேவா? அதுவுமே வந்து சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகும் அந்த ஐடியாவுமே. ஓகேவா? இப்போ வந்து ஊற்றுறதுக்கு நல்லா வந்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த லம்ஸ் எல்லாம் உடச்சிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே? பார்த்திங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா வந்து சூப்பராக வந்து ரெடியாக இருக்குது. நீங்களே வந்து பாருங்கள். வாவ், சூப்பராக வந்து நம்மளுக்கு ஐஸ்கிரீம் க்ரியேட்டாக இருக்குது. ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது. பார்த்தாலே வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ டேஸ்ட்டுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை